அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற, எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற ஞாயிற்றுக்கிழமையாகிய தினம் இந்த வழிபாட்டை செய்ய மறக்காதீங்க. வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். இந்த உலகினை ஒளிபரச் செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் சூரிய பகவான். நவ கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படும் கிரகம் சூரிய பகவானே. காரணம், அனைத்து கிரகங்களையும் ஆளுமை செய்யும் தன்மை இந்த சூரியனுக்கே உண்டு. மேலும் மற்ற கிரகங்களை வக்கிரகம் செய்யும் சக்தியும் அஸ்தமனம் பெற செய்யும் சக்தியும் சூரிய பகவானுக்குள்ள சிறப்பம்சமாகும். ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானின் அருளை பெற்று தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றி, அதனால் கிடைக்கிற பலன்கள் பற்றி இந்த வீடியோல நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நம் முன் நிற்கும் எதிரி யாராக இருந்தாலும் சூரியனை போல நின்று எதிரிகளை வென்று விடலாம். சூரியன் தான் மிகப்பெரிய நட்சத்திரம். இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவர் இவர்தான் இல்லையா? இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வாராம் சூரிய பகவான். விரதத்தின் விதிமுறைகளை பற்றி பார்க்கலாம். விரதம் இருக்கிறவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னரே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். கிழக்குலதான் பாத்தீங்கன்னா எப்பவுமே சூரியன் உதிப்பார் இல்லையா? அதனால நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக தான் விளக்கும் ஏற்றுவோம். சோ அதுதான் கரெக்டான விஷயம் கூட. நீங்க வழக்கம் போலயே ஏத்துங்க. பூஜை முடிந்த உடனே நீங்க சாப்பிட வேண்டியது ஏதாவது இனிப்பு வகையா இருக்கணும். குறிப்பா வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடுங்க. அதுக்கு பிறகு மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாம விரதம் இருந்துட்டு மாலையில சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பா சாப்பிட்டுடுங்க. ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பா சாப்பிடலன்னா கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடவே கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் நீங்க சாப்பிடணும். அதையும் நினைவுல வச்சுக்கோங்க. சூரிய விரதம் மேற்கொள்றவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்குங்க. கொடிய நோய்கள் எதுவுமே அண்டாது. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும். முகத்துல ஒரு வசீகரம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் காலம் நீடிக்கும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம். என்ன சொந்தங்களே, உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும், எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெற வைக்கும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபட தயாரா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக கொடுக்கவரை நன்றி, வணக்கம். இப்ப நம்ம காலையில சொல்ல வேண்டிய அந்த சூரிய ஸ்துதியை பத்தி பார்த்திடலாம். சூரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இதுதாங்க அந்த சூரிய மந்திரம். காயத்ரி மந்திரத்துல இரண்டாவது மந்திரம் சொல்றேன். ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையும் நீங்க பாராயணம் பண்ணலாம். சூரிய பகவானுடைய மந்திரம் பாத்தீங்கன்னா, காசினி இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் போற்ற புசிப்பொடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி. இந்த அற்புத சூரிய துதி
தூய தமிழ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. தினமும் காலையில நீராடிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்னு இந்த அற்புத சூரிய துதி தூய தமிழில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தினமும் காலையில நீராடிட்டு கிழக்கு திசை பார்த்து நின்னு சூரிய பகவானை பார்த்து 10 முறை சொல்ல அனைத்து நோய்களும் தீர்ந்து உடல் மற்றும் மனோபலம் பெறலாங்க. ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலையில குளிச்சதுக்கு அப்புறம் சொல்ல இந்த மந்திரத்துல மேலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சூரிய மந்திரம் நம்ம மனதை ஒழுங்குபடுத்தி அமைதியையும் நற்சிந்தனையையும் கொடுக்கும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் நம்ம உடலை வளப்படுத்தி எந்த நோயிலிருந்தும் காக்கக்கூடிய மிக உன்னதத்தை தரக்கூடியதா இருக்கும். குறிப்பாக நீங்க 11 முறை சொல்லலாம், இல்ல 108 முறை கூட நீங்க சொல்லலாம், 51 முறை கூட நீங்க சொல்லலாம். உங்களோட இஷ்டம்தான். ஆனா நீங்க 11 முறையாவது தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி ஆகணுங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய பலன் கொடுக்கும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுட்டு அப்படி வழிபடும் போது அவருக்குரிய மந்திரத்தையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். ஓம் சூரிய பகவானை போற்றி அப்படின்ற அந்த ஒரு வரி மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் நமது அடுத்த வீடியோவில். அதுவரை நன்றி, வணக்கம்.